அடேங்கப்பா, என்னையா சொல்றீங்க? நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2027 உலக கோப்பையில விளையாட மாட்டாங்களா? ஐயோ, 2023 உலக கோப்பையை எந்த இந்திய ரசிகனாலும் மறக்க முடியாதுப்பா. ஜெயிச்ச உலக கோப்பைய ஆஸ்திரேலியாவுக்கு அப்படியே தார வார்த்து கொடுத்தோமே. நாங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சோம். மேட்ச் பூரா நம்ம பக்கம் தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை ஓவர் கான்பிடன்ஸா இருந்திருப்போமோ. ஆனா அந்த மேட்சை தோத்துட்டோம். அதை எப்பவுமே மறக்க முடியாது. கையில இருந்த வெற்றியை கோட்டை விட்டுட்டோமே. அந்த மேட்சுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரோஹித்தும் விராட்டும் சேர்ந்து 2027ல ஜெயிச்சு தருவாங்கன்னு. எல்லாம் இந்தியா T20 உலக கோப்பையையும் சாம்பியன்ஸ் டிராஃபியையும் எப்படி விளையாட போகுதுன்னு பொறுத்துதான் இருந்துச்சு. இந்தியா T20 உலக கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. ரோஹித்தும் விராட்டும் இன்னும் விளையாடலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபியையும் ஜெயிச்சுட்டாங்க. அப்பவும் அதே நம்பிக்கை. ஆனா இப்ப என்னடான்னா, ரோஹித்தும் விராட்டும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. T20ல இருந்து முன்னாடியே போயிட்டாங்க. அப்ப 2027 உலக கோப்பையில அவங்க விளையாட மாட்டாங்களா? நான் சொல்லலப்பா இது. அவங்க ரெண்டு பேரும் விளையாடணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அந்த ICC டிராஃபிய கையில ஏந்தி நிக்கணும். அதுதான் அவங்க கெரியருக்கு ஒரு முழுமையை கொடுக்கும். ஆனா கேள்வி என்னன்னா, அவங்க விளையாட முடியுமா? நம்ம கிரேட் சுனில் கவாஸ்கரே நம்ப மாட்டேங்கிறாருப்பா. இங்கிலாந்து டூருக்கு முன்னாடி ரோஹித்தும் விராட்டும் ரிட்டையர் ஆனதை பார்த்து உலகமே அதிர்ச்சியில இருக்கு. இப்போ ஒரு புது இந்திய டீம் இங்கிலாந்துல 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் விளையாட போகுது. இந்த ரெண்டு பிளேயரும் இனிமே ஒரு நாள் போட்டிகள் மட்டும்தான் விளையாடுவாங்க போல. அவங்க பார்வையெல்லாம் 2027 உலக கோப்பை மேலதான் இருக்குமா. ஆனா கவாஸ்கர் சொல்றத பார்த்தா அவங்க ஒரு நாள் எதிர்காலமே 2027 வரைக்கும் நீடிக்காதுன்னு தோணுது. அதுக்குள்ளேயே ரிட்டையர் ஆகிடுவாங்கன்னு சொல்றாருப்பா. ரோஹித் விராட் பத்தி கவாஸ்கர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ரோஹித்தையும் விராட்டையும் பார்த்தா அவங்க விளையாட மாட்டாங்கன்னு தான் தோணுதுன்னு சொல்றாரு. விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இந்திய அணியில இடம் கிடைக்குது கஷ்டம்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு கவாஸ்கர். இந்த ஃபார்மேட்ல அவங்க ரெண்டு பேரும் பெரிய பிளேயரா இருந்தாலும் அந்த சமயத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா வயசு அவங்கள தடுக்கலாம்னு சொல்றாருப்பா. 2027ல ரோஹித் சர்மாவுக்கு 40 வயசாகிடும். விராட் கோலிக்கு 38 வயசாகிடும். 36 வயசுலயே விராட் கோலி விட்டு கொடுக்கறாருன்னா 38ல விளையாடுவாரான்னு கேக்குறாரு கவாஸ்கர். விளையாடலாம்ப்பா. விராட் ஃபிட்னஸ் பத்தி யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. இன்னும் 3-4 வருஷம் ஈஸியா விளையாடி இருப்பாரு. அவருக்கு கிரிக்கெட் இன்னும் மிச்சம் இருந்துச்சு. ஆனா அவரே விட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னு தெரியல. ஆனா கவாஸ்கர் சொல்றாரு, எனக்கு தோணல அவங்க 2027 உலக கோப்பையில விளையாடுவாங்கன்னு. கவாஸ்கர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் நிறைய ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும்பா. ஏன்னா நாங்கெல்லாம் அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா 2027 உலக கோப்பையில அவங்க விளையாடலைன்னா அது ரசிகர்களுக்கு பெரிய சோகமா இருக்கும். கவாஸ்கர் சொல்றாரு, உலக கோப்பை எதிர்காலத்தை செலக்டர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. செலக்ஷன் கமிட்டி பார்ப்பாங்க அவங்க 2027 உலக கோப்பைக்கான டீம்ல இருக்க முடியுமான்னு. அவங்க அப்போ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு. ஆமா, செலக்டர்கள் நினைச்சா நடக்கும். ஆனா கவாஸ்கருக்கு அவங்க பார்வையில அது நடக்காதுன்னு தோணுது. ஏன்னா இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஒரு வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை ரெண்டு பேரும் நல்லா விளையாடலாம், இல்லனா ரொம்ப மோசமா விளையாடலாம். டெஸ்ட், ஒரு நாள், T20ன்னு எல்லாத்தையும் விளையாடலன்னா ஃபார்ம் அவுட் ஆகி கூட போகலாம். ஆனா ரோஹித்தும் விராட்டும் விளையாடணும்னு தான் ஆசைப்படுறாங்க போல. அவங்க ரெண்டு பேரும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க 2027 உலக கோப்பையை ஜெயிக்கணும்னு. ஆனா கேள்வி என்னன்னா, அவங்க விளையாட முடியுமா? ஏன்னா அவங்க இங்கிலாந்து சீரீஸ்லயே விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ரெண்டு பேருமே சொன்னாங்க. ரோஹித்தும் சொன்னாரு, விராட்டும் சொன்னாரு. ஆனா விளையாட முடியல. ரோஹித்துக்கு பதிலா விராட்டுக்கு பதிலா ஆளுங்க ரெடியா இருக்காங்க. விராட் கோலி இடத்துக்கு 4 பேர் போட்டி போடுறாங்க. KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜத் படிதார், தேவ்தத் படிக்கல், இந்த 4 பேரை பத்தியும் பேச்சு போயிட்டே இருக்கு. யாரு போறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி ரோஹித்துக்கு பதிலாவும் பேச்சு இருக்கு. ஜெய்ஸ்வால் விளையாடுவார் போல, இல்லன்னா சாய் சுதர்ஷன் இல்ல KL ராகுல் ஓப்பனிங் இறங்கலாம். பேச நிறைய இருக்கு. இவ்வளவு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க. இந்தியா அவங்க இல்லாம ரொம்ப வீக்கா இருக்க மாதிரியும் தெரியல. டீம் நல்லா தான் இருக்கு. கில், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், ராகுல், ரிஷப், ஷர்துல், நிதிஷ், ஜடேஜா, ஆக்சர், வாஷிங்டன், பும்ரா, சிராஜ், ஹர்ஷத், ஷமி, கிருஷ்ணான்னு நல்ல டீம். ஜெயிக்கவும் செய்யலாம். ஆனா கேள்வி என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிப்பாங்களா, சேர்ந்து இருப்பாங்களான்னு பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.